ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறாங்க மேடம். மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டாங்க. இப்போ என்ன வெந்தயம் அது இல்லை, ஜீரகமா? ஜீரகமாக போடாங்க. வெந்தயம் தானே? வெந்தயம் போட்டாங்க. என்னது? வெங்காயத்தை போட்டாங்க. எதே குக்கிங் மாஸ்டராக போட்டுருக்கீங்க. சொல்லு, என்ன டிப்ஸ்? வெங்காயத்தை நல்லா எப்படி நல்லா வதக்கணுமா? நல்லா வதக்கக்கூடாது. வெங்காயத்தை நல்லா வதக்கக்கூடாது. அது முடிஞ்சாக்காது. வெங்காயத்தை நல்லா வதக்கக்கூடாது. என்ன பண்ணா? பச்சை அப்படியே தாளிச்சிடணும். நல்லா வெங்காயத்தை வதக்குறாங்க. அடுத்தது வந்து தக்காளியை போட போகிறாங்க. இது வந்து மீன் குழம்புக்கு ரெடி ஆகுது. இது நல்லா குழம்பை தாளித்து ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடுவாங்க. பாட்டுலாம் பாடுறா? பாடு. சமையல் கட்டு ஒரு சாங் உங்களுக்காக. தக்காளியை போட்டாங்க எல்லாரும். தக்காளியை நல்லா வதக்கவும். எப்படி சேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டாங்க. அடுத்தது மிளகாத்தூள் கூட்டுவாங்க. கண்ணில் கொட்டியா? சமையலறையில் கண்ணில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் வரையில் நான் சென்றதா புத்தகமா, நீ திரும்பி நின்றால் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டா போய்விடவா. எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சை கறிக்குது. எண்ணெயெல்லாம் நிறையா ஊற்றாத. எண்ணெயெல்லாம் நிறையா ஊற்றாதுங்கண்ணா. குழம்புல மிளகாத்தூள் போடுறாங்க. மிளகாத்தூள் நிறையா போடாத. அவ்வளோதாங்க குழம்பு. இப்போ அடுத்தது மூடிடுவாங்க. அடுத்தது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை தூக்கி குழம்புல போடுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மீன் தான். இது என்ன மீன் எனக்கு சரியாக தெரியல. மீன் பேர் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க எது சொன்னாங்க மீன் ஞாபகம் இல்லை மீன் பேர். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அந்த மீனை தூக்கி போட்டுற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.